திங்கட்கிழமை முதற்கொண்டு சனிக்கிழமையாக ஞாயிற்றுக்கிழமை இருக்கும் மற்றும் திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமையாக திருச்சபையிலே 6ஆம் தேதி முதற்கொண்டு 12ஆம் தேதி வரைக்குமாக காலை முதற்கொண்டு மத்தியானம் வரைக்குமாக திருச்சபையிலே விடுமுறை வேதாரம்ப பள்ளி தொடர்ந்து நடைபெறும். பங்கு பெறுங்கள். அதுக்காக கொடுக்கும்படியாக உற்சாகப்படுத்துகிறோம். பங்கு பெறுங்கள். அது தாமே ஆசீர்வதிப்பாராக. நம் தேவன் வார்த்தைகளை கடந்து போவோம். யாக்கோபின் நிருபம் 4ஆம் அதிகாரம். யாக்கோபின் நிருபம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். யாக்கோபின் நிருபம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் யாவும் சேர்ந்து வாசிப்போம். The book of James chapter 4 verses 7. The book of James chapter 4 verses 7. யாக்கோபின் நிருபம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தமிழ் வேதாகமத்திலே புதிய ஏற்பாட்டின் 315வது பக்கத்தில் இருக்கிறது. யாக்கோபின் நிருபம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை வேளையிலும் நீர் எங்களோடு கூட இருக்கிறதுனால உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு கூட இடைப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தன் காலத்திலே நோவா உத்தமனும் ஆண்டவரே நீதிமானாய் இருக்கும் பொழுது ஆண்டவரே அவனுக்கு கர்த்தருடைய கண்கள் கிருபை கிடைத்தது. ஆண்டவரே, கர்த்தருடைய கண்கள் கிருபை கிடைத்ததா மாத்திரமல்ல அப்பா, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தான். கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் செய்து முடன் வாசிக்கிறான். ஆண்டவரே, அப்படியாக இந்த மாலை வேளையிலே ஆண்டவரே கர்த்தருக்கு கீழ்ப்படிவதை பற்றி எங்களுக்கு போதிக்கும்படியாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. சகல துதிக்கு நமக்கு ஒருவருக்கு செலுத்துகிறோம். ரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் விண்ணப்பிக்கிறோம். இந்த ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். இந்த தொடர்ச்சியான பிரசங்கத்தின் 6வது பாகமாக ஆவிக்குரிய வளர்ச்சியின் மிக முக்கியமான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், அல்லது ரெஸ்பான்ஸாக ஆண்டவருக்கு நாம் கொடுக்கக்கூடிய ஒரு பதிலாக இந்த ஆவிக்குரிய வளர்ச்சியில் முக்கியமாக காணப்படக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், கீழ்ப்படிதல். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். கர்த்தருக்கு கீழ்ப்படிப்படியாகவும் தேவனுக்கு கீழ்ப்படிப்படியாகவும் ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படிப்படியாகவும் இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமல்ல, அப்போஸ்தலர்களும் சீஷர்களும் ஊழியர்களும் அதை உற்சாகப்படுத்துகிறார்கள். இன்றைக்கும் கீழ்ப்படுகிறதை பற்றி அநேக காரியங்களை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மாலை வேளையிலே ஆவிக்குரிய வளர்ச்சியிலே கீழ்ப்படிதல் எவ்வளவு மிக அவசியமா இருக்கு என்று சொல்லி பார்க்க போகிறோம். முதல் பிரசங்கத்திலே எப்படியாக நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு மகிமைப்படுத்துவதன் மூலமாக ஆவிக்குரிய வளர்ச்சியின் முக்கியத்துவத்தை நாம் அறிந்து கொள்கிறோமோ, 2வது பாகத்திலே பார்க்கும் பொழுது எப்படியாக அந்த ஆவிக்குரிய வளர்ச்சியின் அடித்தளம் நமக்குள்ளாய் காணப்படுகிற புதிய சுபாவம், புதிய இருதயம், புதிய வாழ்க்கையினாலே காணப்படுகிறதோ, 3வது பாகத்திலே நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியின் முதுகெலும்பாக கிறிஸ்துவுடைய மகள் என்று சொல்லப்படுகிற அடையாளம் நமக்கு காண்புகிறது போலவும், கடந்த வாரத்தை பார்க்கும் பொழுது எப்படியாக இந்த ஆவிக்குரிய வளர்ச்சி வளர்கிற ஒரு சூழ்நிலை நடக்கும் என்று சொன்னால் கிருபையின் மூலமாக வளர்கிறது என்று சொல்லும். காலை வேளையிலே ஆவிக்குரிய வளர்ச்சியின் பலன் அல்லது ஆவிக்குரிய வளர்ச்சியின் வாழ்வாதாரம் செயல்படுத்துதல் எப்படியாக செயல்படுகிறது என்று சொல்லி பார்த்தோம். அவை பரிசுத்த ஆவியானவராலும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தி கொள்வதாலும் செயல்படுகிறது. மாலை வேளையிலே எப்படியாக இந்த கீழ்ப்படிதல் நம்முடைய வாழ்க்கையை ஆவிக்குரிய வளர்ச்சியிலே உதவுகிறது, அல்லது எப்படியாக கீழ்ப்படுதல் மூலமாக என்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை நான் இன்னும் மேம்படுத்தக்கூடும் என்று சொல்லி பார்க்க போகிறோம். கீழ்ப்படிதல் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம கேட்ட உடனே நிறைய சமயத்துல சாதாரண சிறு பிள்ளை முதற்கொண்டு யாராயிருப்பினும் முதியவர்களாக இருந்தாலும் இந்த கீழ்ப்படிதல் என்கிற வார்த்தை என்னைக்குமே ஒரு திகைக்க செய்கிற ஒரு வார்த்தை தான், அல்லது இன்னைக்குமே அது கடினமான வார்த்தை தான், இன்னைக்குமே அது கஷ்டமான வார்த்தையாக தான் பார்க்கிறோம். என்று சொன்னால் நிறைய சமயத்துல கீழ்ப்படி அப்படின்னு சொல்லிட்டு பிரசங்கங்களோ கீழ்ப்படின்னு சொல்லி ஏதாவது ஆலோசனையும் எடுத்து வரும்பொழுது அதை ஏற்றுக்கொள்வதற்கோ அதை செவி கொடுப்பதற்கோ நம்மளுடைய இருதயம் முரண்டு பிடிக்கிறதாக அது காணப்படுவதா இருக்கிறது. நம்ம சபைக்கு சபையிலே வார்த்தையை கேட்கிறோம், வசனத்தை கேட்கிறோம், செய்ய வேண்டும் என்று அநேக காரியங்களை செய்யணும் என்று சொல்லி அநேக விஷயங்களை நாம தீர்மானிக்கிறோம், முடிவெடுக்கிறோம்.
அதை குறித்து நம்முடைய இருதயத்தில் ஆழமாய் பதிகிறது என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் சபையை விட்டு வெளியே போகும்போது கூட நம்ம இந்த வசனத்தை என் வாழ்க்கையில கை கொள்ளும் போது கர்த்தர் என்னை எப்படியாக ஆசீர்வதிப்பார் என்ற ஒரு ஆச்சரியத்தோடும் ஒரு விதமான ஒரு உன்னதமான உணர்வோடும் கூட நம்ம கடந்து போகிறோம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாட்கள்ல அப்படிப்பட்ட வார்த்தையானது நம்ம அந்த குறிப்பிட்ட வார்த்தையை நாம் மறந்து மறுபடியும் பழைய சுபாவத்திற்கு நேராக நீங்களும் நானும் நம்மை விட்டு கொடுக்கிறவர்களாக காணப்படுகிறோம். அதனால நம்முடைய வாழ்க்கையில கீழ்ப்படிதல் மிக முக்கியம். ஆனால் இந்த மாலை வேளையிலே கீழ்ப்படிதலை குறித்து புதிய ஏற்பாட்டிலே அல்லது புதிய உடன்படிக்கையின் புதிய உடன்படிக்கையின் நிழலிலே நான் அதை புரிந்து கொண்டதை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எப்படியாக கீழ்ப்படிதலை புதிய உடன்படிக்கையின் பார்வையிலே நான் உணர்ந்து கொள்கிறேன் என்று சொன்னால், கீழ்ப்படிதல் பழைய ஏற்பாட்டு கீழ்ப்படிதல் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படுகிற கீழ்ப்படிதல், புதிய ஏற்பாட்டு கீழ்ப்படிதல் கிருபைக்கு கீழ்பட்டு இருக்கிற ஒரு வாழ்க்கை. இரண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. நியாயப்பிரமாணத்தின் கீழ்ப்படிதல் நம்ம பார்ப்போம். அதை பத்தி ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு முன்னுரையாக சொல்கிறேன். நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படிதல் நாம சந்தோஷமா கீழ்ப்படிய முடியாது, ஒரு பயத்துல கீழ்ப்படிவோம். ஆனால் கிருபைக்கு கீழ்பட்டு இருக்கும் போது கீழ்ப்படியும் போது, கிருபையின் உடன்படிக்கைக்கு உட்பட்ட நாம் கீழ்ப்படியும் பொழுது சந்தோஷமா கீழ்ப்படிய கர்த்தர் உதவி செய்கிறார் என்றார். இப்போ கீழ்ப்படிதல் ஒரு உன்னதமான உணர்வு. ஏன் என்று சொன்னால், பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தின் நிழலிலே நான் போதிக்க விரும்புகிறேன். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் அநேக முறை வார்த்தையை கேட்டிருக்கலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதற்கொண்டு 13ஆம் வசனம் வரைக்கும், 12ஆம் வசனம் முதற்கொண்டு 13ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பு திருச்சபைக்கு நேராக அவர் எழுதி கொள்ளுகிறார். என்னவென்று சொன்னால், ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற பொழுது இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். நாம் யாவரும் இந்த ஒரு முக்கியமான ஒரு பகுதி, அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுகிற வார்த்தையை கேட்டுதான் இது வரைக்கும் நாம் வளர்ந்திருக்கிறோம். ஆனால் அந்த 13ஆம் வசனத்தின் கடைசி பாகத்தில் பார்க்கும்போது முதல் பாகத்தில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி, ஆங்கிலத்தில் பார்க்கும்போது God in his good pleasure, தேவனே தம்முடைய தயவுள்ள பிரியத்தின்படி அவர் என்ன பண்றாருனாக்கா, அவருடைய விருப்பத்தையும் அவருடைய செய்கையும் எனக்குள்ளாய் உண்டாக்குறார். இதுதான் புதிய உடன்படிக்கையின் கீழ்ப்படிதல். புதிய உடன்படிக்கையின் கீழ்ப்படிதல் முதலாவதாக பார்க்கும்போது, புதிய உடன்படிக்கையின் கீழ்ப்படிதல் என்பது அது தேவனுடைய தயவுள்ள சித்தத்தின்படி காணப்படும். கீழ்ப்படிதல் தேவனுடைய தயவுள்ள சித்தத்தின்படி காணப்பட வேண்டும். அப்படி காணப்படுகிறது தான் கிருபைக்கு கீழ்ப்படுகிறது, அல்லது புதிய ஏற்பாடுகளிலே அல்லது புதிய உடன்படிக்கையிலே கீழ்ப்படுகிறது. ஏனென்று சொன்னால், பழைய ஏற்பாடுல சட்டங்களும் கட்டளைகளும் பிரமாணங்களும் கல்லிலோ அல்லது மரத்திலோ அல்லது லெதர்ல அல்லது தோளிலோ பேப்பர்லயோ எழுதப்பட்டிருக்கும். ஆனால் புதிய உடன்படிக்கையில் நீங்கள் எரேமியா வாசித்து பார்த்தாலும் சரி, நீங்கள் எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தாலும் சரி, கர்த்தர் கட்டளைகளையும் நியமங்களையும் வார்த்தைகளையும் இருதயத்திலே எழுதி வைக்கிறபடினாலே இந்த கீழ்ப்படிதல் இது வித்தியாசமான கீழ்ப்படிதல். இந்த கீழ்ப்படிதல் எப்படிப்பட்டிருக்கும் அப்படி பார்க்கறது, முதலாவதாக 2 விதமான ஒரு கீழ்ப்படிதல் நம்ம வாழ்க்கையில் நம்ம பின்பற்றுவோம் என்று சொன்னால், நாம புதிய உடன்படிக்கையின் கீழ்ப்படிதலை என்னை உங்களுக்கு ஈடுபடுத்திக் கொள்ள முடியாது. முதல் கீழ்ப்படிதல் எப்படிப்பட்டது என்று சொன்னால், நான் கீழ்ப்படிய வைக்கப்படுகிறேன். அது எப்படின்னாக்கா, யாரோ ஒருத்தர் பின்னாடி குச்சி வச்சுக்கிட்டே நிக்கிறாங்க. கீழ்ப்படிலாம் அடிமை, கீழ்ப்படிலாம் சாபம் உண்டாகும், கீழ்ப்படினா மரணம் உண்டாகும், கீழ்ப்படினாக்கா நீங்க நல்லா இருக்க முடியாது, கீழ்ப்படினாக்கா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது, கீழ்ப்படில இது எப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்படிதல் என்று சொன்னால், அடிமைத்தனத்தின் கீழ்ப்படிதல். ஒரு அடிமை தனக்கு எந்த விதமான சுவாதீனம் இல்லாதபடினாலே, தனக்கு தீர்மானம் எடுக்கக்கூடிய முடிவுகளை மாற்றக்கூடிய எந்த விதமான அதிகாரம் இல்லாதபடினாலே, தன் எஜமானனுக்கு அவன் எஜமான் என்ன சொல்லுகிறாரோ, பிடிக்குதோ பிடிக்கலையோ, கடினமோ இலகுவா இருக்கிறதோ அதை அப்படியே அவர் கீழ்ப்படுகிறதா இருக்கிறார். இது நிச்சயமாக சந்தோஷமான ஒரு கீழ்ப்படிதல் கிடையாது.
ஏன்னா நான் கீழ்ப்படினாக்கா எனக்கு ஏதோ ஒன்றை பார்த்து நான் பயந்து நான் கீழ்ப்படுகிறேன். ஒன்று. இரண்டாவதாக ஒரு விதமான கீழ்ப்படிதல். இந்த கீழ்ப்படிதல் எப்படி என்று சொன்னால் நான் கீழ்ப்படினோம், அப்பதான் எனக்கு வாழ்வு உண்டாகும். நான் கீழ்ப்படிச்சா எனக்கு நல்லது, அதனால நான் கீழ்ப்படுகிறேன். முதலாவதாக வற்புறுத்தப்பட்ட ஒரு கீழ்ப்படிதல். இரண்டாவதாக தன்னிச்சையான கீழ்ப்படிதல், ஆனால் என்னுடைய சுய நலனுக்காக. அதாவது நான் வேலைக்கு போறேன், என்னுடைய பாஸ், என்னுடைய எஜமானன் சொல்றதை நான் கேட்கிறேன். ஏன்? எனக்கு ஒரு சம்பளம் தரணும். வீட்டுக்கு வர என் கணவர் சொல்லுவதை, என் மனைவி சொல்லுவதை நான் கேட்கிறேன், கீழ்ப்படுகிறேன். ஏன்? எனக்கு வீட்டுல சோறு கிடைக்கணும். பிள்ளைகள் பெற்றோரிடத்துல அப்பா அம்மாக்களை கீழ்ப்படுகிறேன். ஏன்? அப்பா அம்மாக்களை கீழ்ப்படுறது எனக்கு ஒரு சைக்கிள் வாங்கி தருவாங்க, இல்ல எனக்கு ஒரு செல்போன் வாங்கி தருவாங்க. இப்படியாக இதுவும் ஒரு நல்ல கீழ்ப்படிதலாக அல்லது ஒரு நல்ல ஒரு புதிய உடன்படிக்கையின் கீழ்ப்படிதலாக காணப்படாது. இது சுவாதீனத்தின் கீழ்ப்படிதலாக இராமல் இது கட்டுப்பாட்டின் கீழ்ப்படிதலாக இது காணப்படுகிறது. அப்போ கீழ்ப்படிதலுடைய அழகான வார்த்தை என்ன என்று சொன்னால், கிருபைக்கு கீழ்ப்பட்டு தன்னிச்சையாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காலைல பார்த்த அவருடைய பரிசுத்த ஆவியானவர் மூலமாக ஆட்கொள்ளப்பட்டு தானாக கீழ்ப்படிவோம். எந்த விதமான வற்புறுத்தல் இல்லாமல் சந்தோஷமாய் கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படிதல்ல பற்கடிப்பு இருக்கக்கூடாது. நம்ம தேவனுக்கு கீழ்ப்படுகிறதும் சரி, பெரியவர்களுக்கு கீழ்ப்படுகிறதும் சரி, பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறதும் சரி, ஊழியக்காரருக்கு கீழ்ப்படிதலும் சரி, நம்மை பற்கடித்துக் கொண்டு நாம் கீழ்ப்படுகிறோம். நான் செய்யலன்னா அவ்வளவுதான். உதாரணத்துக்கு நான் பிபிஎஸ் டீச்சர் நான் எழுதுறேன், நோட்ஸ் ஆஃப் லெசன் எழுதணும்னா பாஸ்டர் திட்டுவார், அதுக்காக நோட்ஸ் ஆஃப் லெசன் எழுதுறேன். நான் மற்ற எப்படிப்பட்ட பைபிள் படிக்கலாம் பாஸ்டர் திட்டுவார், அதுக்காக பைபிள். இப்படிப்பட்ட கீழ்ப்படிதல் இது ஒரு நல்ல கீழ்ப்படிதலாக வசனம் நமக்கு சொல்லி தரவில்லை. வசனம் சொல்லிக் கொடுக்கிற கீழ்ப்படிதல் எப்படின்னாக்கா, உங்க ரட்சிப்பு பவுல் சொல்றாரு, மறுபடியும் சொல்றாங்க, ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஏன்னாக்கா பரலோகம் நமக்கு என்று எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே தேவனாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி போயிருக்கிறாரு. அவர் ஆயத்தம் பண்ண முன்பாக அவராலே நாம் பெற்ற ஜீவன் எனக்குள்ளாக உங்களுக்குள்ளாக இருக்கிறபடினாலே அவருடைய ஜீவன் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதா இருக்கும். ரொம்ப சிம்பிள். நான் எனக்குள்ளாக கிறிஸ்துவனுடைய ஜீவன் இருக்கும் என்று சொன்னால், நான் பாவி என்று ஒத்துக்கொண்டு என் பாவத்திற்கான பரிகார பலியாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு என் பாவத்திற்கான பலியாக எனக்காக ஒரு பாடுபட்டு மரித்து உயிர்த்தெழுந்து எனக்காக மீண்டும் வரப்போகிறான் நான் விசுவாசிக்கும் போது நான் அவர் பிள்ளையா மாறுகிறேன். நான் அவர் பிள்ளையாய் மாறின மாத்திரத்திலே அவர் எனக்குள்ளாக பிழைக்க அவருடைய ஜீவனை கர்த்தர் எனக்குள்ளாக வைத்திருக்கிறார். அவருடைய ஜீவன் அவருக்கு ஒருபோதும் கீழ்ப்படியாம இருக்காது. அவருடைய ஜீவன் எனக்குள்ளா இருக்கிறபடினாலே நான் தன்னிச்சு ஆட்டோமேட்டிக்கா நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படிய கர்த்தருக்கு உதவி செய்வேன். அப்படி ஆட்டோமேட்டிக்கா கீழ்ப்படில்லாமல் வற்புறுத்தப்பட்டு துன்பப்பட்டு கடினப்பட்டு கஷ்டத்துல அல்லது எனக்கு பிடிக்காம நானும் நீங்களும் கீழ்ப்படிவோம் என்று சொன்னால் அந்த கீழ்ப்படிதல்ல கிருபை இல்லை என்று வசனம் சொல்லுகிறது. இந்த புதிய உடன்படிக்கையின் நிழலை பார்க்கும்போது அப்போ கீழ்ப்படிதல் ஒரு சாதாரண ஒரு கடமை கிடையாது. ஒரு கிறிஸ்தவனுக்கு கீழ்ப்படிதல் என்பது ஒரு கடமை கிடையாது. கீழ்ப்படிதல் என்பது கட்டளையும் கிடையாது. கீழ்ப்படிதல் என்பது தேவன் உங்களுடைய வாழ்க்கையில அவருடைய மகிமையை தரும்படியாக உங்களுக்காக கொடுத்திருக்கிற ஒரு அழகான கிருபை. நீங்க ஆண்டவரை போல இருக்கும்படியாகவும் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளை போல காட்சியளிக்கும்படியாகவும் ஒரு கடமையோ கட்டளையோ ஆக ஆண்டவர் கீழ்ப்படிதல சொல்ல ஆண்டவர் அது உங்களுடைய இஷ்டத்தை கொடுறாரு. உங்களுடைய இஷ்டத்தை விட்டாலும் உங்களுடைய பரிசுத்த ஆவியானவர் அவருடைய கீழ்ப்படிதலே வழிநடத்துகிறதா இருக்கிறார். முன்னாடி சொன்னது போல கீழ்ப்படிதல் இணக்கத்தை சொல்லுகிறது இல்ல, கீழ்ப்படிதல் அவருடைய இன்றியமையாண்மையை சொல்லுகிறதாக காணப்படும். It is not a compliance but a true obedience. இது ஒரு கம்பல் பண்ணி வருகிற விஷயம் கிடையாது, தானாக வரணும். கம்பல் பண்ணி நீங்க சர்ச்சுக்கு வந்தே ஆகணும், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டே ஆகணும், நீ ஆண்டவருக்காக உண்மையா வாழணும். இல்ல அப்படி நடக்காது இந்த விஷயம். புதிய உடன்படிக்கையில இங்க யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, யாரையும் பலவந்தப்படுத்த முடியாது, யாரையும் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய போர்ஸ் பண்ணவே முடியாது.
ஊழியக்காரா இருக்க எங்களுக்கு தெரியும், இன்னைக்கு ஒரு பிரசங்கம் பண்றதுக்கு முன்னாடி, பிரசங்கத்தை பேசுறதுக்கு முன்பாக ஆவியானவருடைய சத்தத்தை கேட்கும் பொழுதே பக்கத்திலேயே இன்னொரு யோசனை வரும். இதை சொன்னா யாருன்னா புண்படுத்தப்பட்டானாக்கா, இதை சொன்னா யாருன்னா குத்தப்பட்டானாக்கா, இதை சொன்னா யாருன்னா மனசு கஷ்டப்பட்டானாக்கா, ஒரு சந்தேகம் வந்து கொண்டே இருக்கிறது. இதை சொல்லிட்டா யாருன்னா மனசு கஷ்டப்பட்டாங்க, நாளைக்கு நம்ம அவங்க முகத்தை மொழிக்கணும், அவங்க நம்ம முகத்தை மொழிக்கணும். ஆனா இருப்பினும் பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்கும் பொழுது நம்ம சொல்லிதான் ஆகணும். ஆண்டவரை ஒரு தர்ம சங்கரமா இடத்துல வைத்து வைத்திருக்கிறார், வேற வழி கிடையாது. உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ சத்தியத்தை சத்தியமாக அறிவிக்கையில் என்று சொன்னால் நான் ஆக்கினை தீர்ப்புக்குள்ளா இருப்பேன். ஊழியக்காரர் ஆக்கினைக்குள்ளா தீர்ப்பா இருப்பாங்க. சத்தியத்தை சத்தியமாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை என்று சொன்னால் நீங்கள் ஆக்கினை தீர்ப்புக்குள்ளா இருப்பீர்கள். இது எல்லாமே ரொம்ப ஒரு எச்சரிப்பாக வேதத்தில் சொல்லப்பட்டாலும், ஆனால் கிருபையின் கண்ணாடியிலே நீங்க பார்ப்பீர்கள் சொன்னால், கிருபையின் மூலமாக இதை பார்ப்பீர்கள் சொன்னால் இது மிகவும் மிகவும் ஈஸியான விஷயமா இருக்கும். இப்படி புரிஞ்சுக்கோங்க, ஒரு கிறிஸ்தவனுக்கு கீழ்ப்படியாம இருக்கிறது தான் மிக மிக கடினமான விஷயம். எப்படி சொல்ற, உதாரணத்துக்கு சொல்றேன். ரட்சிக்கப்படுவதாக நீங்க கோபப்பட்டிருப்பீங்க, மற்றவங்க ஏதாவது பேசினா திட்டிருப்பீங்க, மறு உத்தரவு கொடுத்திருப்பீங்க, அசிங்கமா பேசிருக்கலாம், இல்லைங்க அவன் மனதை புண்படுத்துற மாதிரி பேசிருக்கலாம். அப்பனா உங்களுக்கு எதுவும் தோணிருக்காரு. ஆனால் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நீங்க பெற்றுக்கொண்ட பிறகு யாருன்னா ஒருத்தர் உங்களை பேசினவங்களே நீங்க அவர்களை வாயில அல்ல மனதளவுல நீங்க கோபித்துக் கொண்டாலும் உங்களுடைய சமாதானம் எடுபட்டு போகும். ஏன்? உங்களுக்குள்ளாய் பரிசுத்தாவி இருக்கிறார். பெரிய டிஃபரன்ஸ் இது. நீங்க பழைய உங்களுடைய ரட்சிப்புக்கு முன்பாக இருக்கிற வாழ்க்கைக்கும் ரட்சிப்புக்கு பிறகு இருக்கிற வாழ்க்கையும் நல்லா கவனிச்சு பாருங்க. ரட்சிப்புக்கு முன்பாக இருக்கிற வாழ்க்கையில என் மேல தப்பு இருந்தாலும் நான் மற்றவனை திட்டினா எனக்கு எந்த பிரயோஜனமும், எனக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. ரட்சிக்கப்பட்ட பிறகு என் மேல எந்த தப்பு இல்லாம அவங்க என் மேல எந்த தப்பு இல்லாம அவங்க மேல எல்லா தப்பையும் வைத்துக் கொண்டு அவங்க என்ன பேசினாலும் என்ன எடுத்துட்டோம். அதுதான் சொல்றேன், ஒரு கிறிஸ்தவனுக்கு கீழ்ப்படியாமல் இருப்பது மிக மிக கடினமான விஷயம். கீழ்ப்படிக்கிறது மிக ஈஸி. ஏன்? ஒண்ணும் இல்ல, காலையில் சொன்ன அந்த 3 D தான். பரிசுத்த ஆவியானவருக்கு என்னை உங்களை நாம் விட்டு கொடுத்தோம் என்று சொன்னால் அந்த சத்திய ஆவியானவர் எல்லா சத்தியத்திலும் என்னை உங்களை நடத்த அவர் வல்லவராயிருக்கிறார். இது எனக்கும் உங்களுக்கு கீழ்ப்படிதல்ன்றது ஒரு பாரமாய் பார்க்காம, நான் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கீழ்ப்படிதல்ன்றது மிகப்பெரிய ஆசீர்வாதம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கு. கிருபைக்கு அதற்கு நிகராக எதையும் என்னால் செலுத்த முடியாது. ஆமாவா ஐயா? ரட்சிப்புக்கு அதற்கு நிகராக என்னால் என்ன பண்ண முடியாது? எதையும் செலுத்த முடியாது. சமாதானத்திற்கு அதற்கு நிகராக எதையும் செலுத்த முடியாது. தேவனுக்கு கொடுத்த நித்திய ஜீவனுக்கு அதற்கு இணையாக என்னால் திரும்ப எதுவுமே கொடுக்க முடியாது. நான் எதை கொடுத்தாலும் அது கம்மியா தான் இருக்கும். ஆனா ஒண்ணு மாத்திரம் கொடுக்கலாம், கீழ்ப்படிக்கலாம். என்னால் தேவனுக்கு கொடுக்க முடிந்த மிக முக்கியமான விஷயங்கள் இந்த கீழ்ப்படிதல்ல ஆராதனை இருக்கிறது, இந்த கீழ்ப்படிதல்ல வேத வசனம் இருக்கிறது, இந்த கீழ்ப்படிதல்ல தேவ சித்தத்தை நீங்கள் நிறைவேற்றுகளா இருப்பீர்கள், இந்த கீழ்ப்படிதல்ல நீ உங்கள் மூலமாக கர்த்தருடைய சித்தம் இந்த பூமியில் நிறைவேற்றப்படுகிறதுக்கு ஏதுவாக கீழ்ப்படிதல் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியில மிக முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறதா இருக்கிறது. அப்போ 16ஆம் வசனத்துல ஏனாக்கா இந்த கீழ்ப்படிதல் என்பது என் வெளிப்பிரகாரமான தோற்றத்தின் விளைவாய் இராமல் என்ன உள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், எனக்குள்ளாக இயேசு கிறிஸ்து பிழைத்திருக்கிறார், அதனுடைய விளைவாக வருகிறது. கீழ்ப்படிதல் வெளியே இருந்து வருது அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, வெளிப்பிரகாரமான தோற்றத்தின் வெளிப்பிரகாரமான காரியங்களுக்காக, வெளிப்பிரகாரமான ஒரு பெருமைக்காக, வெளிப்பிரகாரமான ஒரு தாழ்மையின் ஒரு வேஷத்துக்காக கீழ்ப்படிதல் வரும் என்று சொன்னால் அந்த கீழ்ப்படிதல் சரியான கீழ்ப்படிதலா இருக்க முடியாது. ஆனால் கீழ்ப்படிதல் உள்ள இருந்து வரணும். டீப் டவுன் இன் தி ஹார்ட், உங்களுடைய ஆவியில் இருந்து வரணும். ஏன்னா அங்கதான் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். 16ஆம் வசனத்துல பார்க்கும்போது அப்போஸ்தலன் இப்போ அழகா சொல்லிட்டு வராரு. 16ஆம் வசனம் சொல்றாரு, எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்க. கீழ்ப்படிதலை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். கீழ்ப்படிதலை குறித்து அவர் பேசிக்கொண்டார். 2ஆம் அதிகாரத்தில் அழகா இயேசு கிறிஸ்து 5ஆம் வசனத்தை அப்படியே வாசி பார்த்தா இயேசு கிறிஸ்து எப்படியாய் கீழ்ப்படிந்தார் அப்படின்னு சொல்றாரு. இயேசு கிறிஸ்து பிதாவின் ரூபமாய்
தேவனுடைய குமாரனுடைய எண்ணப்பட்டும் அவர் அதை கொலையான பொருளாக எண்ணாம அவர் எல்லாவற்றையும் விட்டு அடிமை ரூபமாகிய மனுஷ ரூபத்தை எடுத்துக்கொண்டு எனக்காக உங்களுக்கு எனக்காக பாவத்துக்காகவும் அவர் மரித்து எப்படி சிலுவையின் மரணத்தினாலே அவர் மரித்தார். ஆண்டவர் அதை பார்த்து அவரை நாமத்தை எல்லா நாவுகளும் அறிக்கையிடும் எல்லா முழங்காலும் உலகம் என்கிற ஒரு பெரிய நாமத்தை கர்த்தர் அருளி செய்கிறார். அதுக்கு கீழே அப்படியே வாசகம் சொல்றாரு, நீங்க கீழ்ப்படிங்க. கிறிஸ்துவின் சிந்தை இது ஆவி ஆத்மாவிலே காணப்படக்கூடிய ஒரு அழகான விஷயம் தான் கீழ்ப்படிதல். ஏன்னா இந்த கீழ்ப்படிதல் எப்படிப்பட்டது? நான் முறுமுறுப்பு இல்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். 13ஆம் வசனத்திலே, ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களை உண்டாக்குறவர். His good pleasure. அவர் அவருடைய பிரியத்தின்படியே எனக்குள்ளா இருந்து என்னை அவருக்கு கீழ்ப்படிய வைக்கிறார். அப்ப நான் கீழ்ப்படியல அப்படின்னாக்கா நான் என்னை மட்டும் என்னுடைய கீழ்ப்படுகிற அந்த கிரியையை மாத்திரம் நான் தடுக்கல, ஆண்டவர் எனக்குள்ளாய் செய்கிற ஒரு கிரியை நான் தடுத்து போடுறேன். மறுபடியும் சொல்றேன், நான் கீழ்ப்படியல அப்படின் பொழுது, சந்தோஷமா கீழ்ப்படியல அப்படின் போது, அல்லது முறுமுறுப்போடு தர்க்கிப்போடு நான் கீழ்ப்படிவேன் என்று சொன்னால், எனக்குள்ளாக வேலை செய்கிற அந்த தயவுள்ள சித்தத்தின்படி எனக்குள்ளாக விருப்பத்தை செய்கை நிறைவேற்றுகிற தேவனுடைய கிரியை நான் தடுத்து போடுகிறேன். அப்போ அதான் ஆண்டவராகிய அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, தயவுள்ள சித்தத்தின்படி நான் கீழ்ப்படிகிறது தேவனுடைய தயவுள்ள சித்தம். அதாவது ஆங்கிலத்துல இட்ஸ் காட்ஸ் குட் பிளஷர். அப்போ இந்த கீழ்ப்படிதல் ஒரு கடமையாகவோ கட்டளையாகவோ அல்லாமல் புதிய ஏற்பாட்டின் நிழலிலே அதை பார்க்கும்போது, நான் ரட்சிக்கப்பட்ட பின்பு இந்த கீழ்ப்படிதல் தேவனுக்கு நான் கொடுக்கிற அல்லது தேவன் மூலமாக நான் பெற்றுக்கொண்ட கீழ்ப்படிதலை நான் மறுபடியும் கர்த்தருக்கே கொடுக்கிறேன், அர்ப்பணிக்கிறேன். கீழ்ப்படிதல் இதுக்கு அநேக உதாரணம் நீங்க பார்க்கலாம். பழைய பாட்டு புதிய பாட்டு அநேகரை பார்க்கலாம். ஆனால் நான் சொல்லக்கூடிய ஒரே உதாரணம் இயேசு கிறிஸ்துவை பாருங்க. அநேகர் கீழ்ப்படிந்தாங்க. ஆபிரகாம் கீழ்ப்படிந்தாரு, நோவா கீழ்ப்படிந்தாரு, ஜோபதர்சனம் நினைக்கிறேன், நோவா கீழ்ப்படுத்தாரு. நிறைய பேர் ஆண்டவருக்காக கீழ்ப்படுத்த, நிறைய பேர் தேவனுக்காக விட்டு கொடுத்தாங்க. அவங்க வாழ்க்கையெல்லாம் ஏதோ ஒரு இடத்துல விட்டு கொடுக்காத ஒரு தன்மை நீங்கள் இருக்குது. நல்ல விஷயம் இருக்குது, கெட்ட விஷயங்கள் இருக்குது. ஆனால் இயேசு கிறிஸ்துடைய கீழ்ப்படுதல, இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில எந்த விதமான குறைவையும் நான் பார்க்க முடியாது. அவர் முழுக்க முழுக்க பிதாவுக்கு கீழ்ப்படுத்திருந்தார். அவர் பூலோகத்தில் இருந்தார், ஆனால் பிதாவுக்கு கீழ்ப்பட்டிருந்தார். பூலோகத்தில் இருந்தார், பிதா சொல்லாத எந்த காரியத்தையும் அவர் செய்யல. பூலோகத்தில் இருந்தார், பிதா என்ன பேசணும்னு சொன்னாரோ அதை மாத்திரம் தான் பேசினார். அதனால்தான் பிதாவாக சொல்றாரு, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன். இன்னொரு இடத்துல சொல்றாரு, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள். இரண்டாவதாக அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, கீழ்ப்படிதல் என்பது தேவனுடைய பிரியத்தின்படி காணப்பட வேண்டும் என்று சொல்கிறார். இரண்டாவதாக இயேசு கிறிஸ்து யோவான் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது, வாசிங்களேன். John chapter 14 verses 23 to 26. யோவான் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் முதற்கொண்டு 26ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாய் இருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். என்னில் அன்பாய் இராதவன் என் வசனங்களை கைக்கொள்ள மாட்டான். நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடனே இராமல் என்னை அனுப்பின பிதாவினுடனே இருக்கிறது. நான் உங்களுடனே தங்கி இருக்கையில் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். 23ஆம் வசனத்துல 24ஆம் வசனத்தின் ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, ஒரு வாக்கியத்துல சொல்லணும் என்று சொன்னால், அன்பு கீழ்ப்படிதலோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. முதலாவதாக பார்த்தோம், கீழ்ப்படிதல் அது தேவனுக்கு பிரியமான ஒன்று, அவர் மூலமா நடக்கிற ஒரு விஷயம். இரண்டாவதாக கீழ்ப்படிதல் அது என்னுடைய அன்பினால் வர விஷயம். கீழ்ப்படிதல் முதல் பகுதி, முதல் படி, ஆண்டவர் எனக்குள்ளாக விருப்பத்தையும் சித்தத்தையும் செய்கிறார், அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படி. இரண்டாவதாக கீழ்ப்படிதல் என்பது இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில நான் அவரிலும் பிதாவிலும் அவருடைய வார்த்தையிலும்
அன்பு கூறப்படினாலே செய்கிற ஒரு காரியம். Obedience is connected with love. சொல்றார் இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்வான். அடுத்தது சொல்றார், ஒருவன் என்னில் அன்பா இராதவன் என் வசனங்களை கைக்கொள்ள மாட்டான். ஆண்டவர் 19 போற போக்குல நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கிற விஷயம், அந்த 14, 15, 16, 17 ஆகிய 4 அதிகாரங்கள் 24 மணி நேரம், 12 மணி நேரத்துக்கு 24 மணி நேரத்துல நடக்கிற ஒரு விஷயம். 13ஆம் அதிகாரத்துல அப்பம் பிற்கிறாரு கெத்செமனே தோட்டத்துல. 18ஆம் அதிகாரத்துக்கு முதல்ல அவர் காட்டி கொடுக்கப்படுகிறாரு. இதுக்கு நடுவில் நடக்கிற விஷயம். அதுல அவர் மரணத்துக்கு முன்பதாக அப்படியே சும்மா அடிச்சு உள்ள அவர் ரொம்ப தெளிவாக அவருடைய வார்த்தைகள், இந்த விசேஷமாக நீங்க யோவான் 14, 15, 16, 17 இந்த அத்தனை அதிகாரம் நீங்க மறுபடியும் வாசித்து பாருங்க. அதை நீங்க தியானிச்சு பாருங்க. அதுல வார்த்தைக்கு வார்த்தை நீங்க எடுத்து புரிஞ்சு படிச்சு பார்த்தீங்கன்னாக்கா இயேசு கிறிஸ்து எவ்வளவு நல்லவர் என்பதை உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும். அல்லது இயேசு கிறிஸ்து உங்க மேலேயும் என் மேலே எவ்வளவு கரிசனை உள்ளவராக இருக்கிறார் அப்படின்னு புரிஞ்சுக்க முடியும். சொல்ற, நான் உங்களை திக்கற்றவர்களாக நான் விட மாட்டேன். 3 வருஷம் கூட இருந்தேன், டக்குன்னு நான் போயிட்டு நீங்க பாவம் பயந்துருவீங்க, நான் அப்படி விட மாட்டேன். நான் மறுபடியும் வர வரைக்கும் என்னுடைய பரிசுத்தாவை எனக்கு தந்துட்டு போறேன். அவர் உங்களை நடத்துவாரு. அவர் உலகத்துல பாடு இருக்கு. யோவான் 16ஆம் அதிகாரம் கடைசி உலகத்துல பாடு இருக்கும். நிதர்சனமான உண்மைகளை இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக அழகாக பேசிக் கொண்டிருக்கிறார். உலகத்துல பாடு இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் உலகத்தை ஜெயிச்சேன். மரணத்துக்கு முன்பதாக சொல்லுகிறார், நான் உலகத்தை ஜெயித்தேன், நீங்களும் உலகத்தை ஜெயிக்க முடியும். இன்னைக்கு ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில உலகத்தை ஜெயிப்பதற்கும், உலக ஆசைகளை ஜெயிப்பதற்கும், உலக பிரியத்தை, உலக சிநேகத்தை ஜெயிப்பதும் மிக கடினமான சவாலான விஷயமா இருக்குது. இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக சொல்கிறார், என் வசனத்தை கைக்கொண்டால் என்னுடைய பரிசுத்த ஆவியானவர் உன்னோடுக்குள்ளா இருப்பான் என்று சொன்னால் உலகத்தை ஜெயிப்பது மிக இலகுவான விஷயமா இருக்கும். அப்போ அன்பு, நான் அன்பா இருந்தேன் என்று சொன்னார். என்னுடைய கீழ்ப்படிதல். நான் 6th or 7th படிக்கும் 7th 8th படிக்கும் பொழுது 8th 9th நினைக்கிறேன். 7th வரைக்கும் நல்லா படிப்பேன். ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் 9th ரேங்க் உள்ளதான் வருவேன். 7th ஸ்டாண்டர்டுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னாக்கா என்னுடைய படிப்புல ரொம்ப அப்படியே குறைஞ்சு போச்சு. அப்போ எனக்கு எந்த டீச்சர் பிடிச்சதோ அந்த டீச்சருடைய சப்ஜெக்ட் நான் அதிகமான மார்க் எடுப்பேன். அதாவது அதிகமான மார்க்னா 90க்கு மேல, அந்த ரேஞ்சில் நான் சொல்றேன். அல்லது 80க்கு மேல, அந்த டிஸ்டிங்ஷன் மேல எடுப்பேன். எனக்கு எந்த டீச்சர் பிடிச்சிருக்கோ அந்த டீச்சருடைய சப்ஜெக்ட் அதிகமாக எடுப்பேன். எந்த டீச்சர் எனக்கு பிடிக்கல அந்த டீச்சருடைய சப்ஜெக்ட் நான் மிக மோசமான மதிப்பெண் எடுப்பேன். அப்போ எனக்கு ஒரு தமிழ் மேம் இருந்தாங்க. அவங்க பேர் சசிகலான்னு நினைக்கிறேன். ஆமா, சசிகலா அந்த மேம் பேரு. அந்த மேம் தமிழ் எனக்கு சுத்தமா பிடிக்காத போயிடுச்சு. ஏன்னாக்கா ஏன்னு தெரியல. ஆனா அந்த டைம்ல தமிழ் எனக்கு, ஏன்னா இங்கிலீஷ் பேசினா ₹1 ஃபைன் கட்டணும், தமிழ் பேசினா ₹1 ஃபைன் கட்டணும் அப்படிலாம் சொல்லி தமிழை அவங்க கெடுத்துட்டாங்க. அதனால தமிழ் எனக்கு பிடிக்காம போச்சு. தமிழை என்னால படிக்க முடியாம போச்சு. அப்போ தமிழ் இந்த சப்ஜெக்ட் தமிழ் இந்த இலக்கணம், அந்த நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா, நேர் நிறை கருவிலும் நீர் நிறை பூவிலும் நம்மளாம் அதை எங்க மேம் அழகா ஒரு பாட்டு, தேனிலும் இனிமை பேசினாம் படிச்சு, நேர் நேர் தேமா நிறை நேர் புளிமா நேர் நிறை கருவிலம் அப்படி எனக்கு சொல்லி கொடுத்து அவங்க சொன்னாங்க, நீ உன் மார்க்ல தான் எனக்கு தெரியும் நீ என் மேல எவ்வளவு அன்பா இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அந்த டைம்ல நான் வாழ்க்கையிலே நான் 7ஆவதுக்கு அப்புறம் தமிழ்ல இது வரைக்குமா தமிழ்ல 40 மார்க் தாண்டதே கிடையாது. அந்த ஒரே ஒரு முறை மட்டும் தான் நான் 87 மார்க் நான் எடுத்து நான் ஸ்டூடெண்ட்ல பாஸ் பண்ணேன். உதாரணத்துக்கு சொல்றேன். எதுக்குன்னா நான் எவ்வளவு அன்பா இருக்கிறனோ அவ்வளவு கீழ்ப்படிவேன். எவ்வளவு அன்பா இருக்கிற வசனத்தை நான் கைக்கொள்வேன். அன்பு குறையும் பொழுது கீழ்ப்படிதல் குறையும், அல்லது அன்பு குறையும் போது கீழ்ப்படிதல் குறையும். சில சமயத்துல அன்பு குறையும் போது கீழ்ப்படிதல் இணக்கமாக மாறி, கஷ்டப்பட்டு கடினப்பட்டு பயத்தோடு நான் என்ன பண்ணுவேன், நான் கீழ்ப்படினா அவ்வளவுதான், வசனத்தை கைக்கொள்ளலாம் அவ்வளவுதான் அப்படிங்கிற ஒரு பயத்துல இருப்பேன். அன்புல செய்ய மாட்டேன்.
இன்னைக்கு நானும் நீங்களும் திருச்சபைக்கு போறோம், நானும் நீங்களும் கர்த்தருக்கென்று காணிக்கைகளை செலுத்துறோம், நானும் நீங்களும் ஆராதனை செய்கிறோம், நானும் நீங்களும் தேவனுக்கென்று ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டோம். எதற்காக? இம்மைக்காக மாத்திரம் நம்ம வாழ்வோம் என்று சொன்னால் நம்முடைய முடிவு நல்லா இருக்காது. பணத்திற்காக மாத்திரம் இப்படி இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய முடிவு நல்லா இருக்காது. அல்லது வசதிக்காக, வாய்ப்பிற்காக, ஆசீர்வாதத்துக்காக மாத்திரம் இருக்கும் என்று சொன்னால் அது நல்லா இருக்காது. அன்பினாலே இருக்கும் என்று சொன்னால் அது நிலைத்து இருக்கும். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் அன்பை குறித்து ரொம்ப அழகா சொல்றாரு. தீர்க்கதரிசனம், அந்நிய பாஷை எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்துல ஒழிந்து போகும். அன்பு ஒரு காலம் முடியாது. கடைசியாக இருக்கிறது 3. 1 அன்பு, விசுவாசம், நம்பிக்கை. இவைகளில் அன்பே பெரியது, அன்பே பிரதானம். ஒரு பாட்டு இருக்கு, சகோதர அன்பே பிரதானம். அன்பு பெரியதா இருக்கும். நாளைக்கு வரும்போது ஆண்டவர் அவ்வளோ லவ் பண்ணி நேசித்து அவரை, இந்த காலத்து வார்த்தை, அவரை காதலித்து அவரை பார்க்கணும், அவருடைய குரலை கேட்கணும், அவருடைய வசனத்தை அப்படியே நான் ஆணை உட்கொள்ளணும் அப்படின்னு தான் நம்ம வரோமா? மரியாதை அப்படி இருந்தா நல்ல பங்குன்னு சொல்றாங்க, அது குட் போர்ஷன், நல்ல பங்கு. தன்னை விட்டு அழகான வார்த்தை, எடுபடாத நல்ல பங்கு. அப்படின்னாக்கா நம்ம பங்கெல்லாம் சேர்த்து வச்சோம், அந்த பங்கெல்லாம் எடுப்பாங்க போல. ஏன்னா சின்ன வயசுல இருந்து எங்க வீட்டுல நிறைய ஸ்நாக்ஸ் இருக்கும். எப்படின்னாக்கா வரவங்க போறோம்னா பிஸ்கட் வாங்கி எடுப்பாங்க. வரவங்க போறோம்னா வந்து மாசத்துக்கு ஒரு 6-7 கல்யாண கார்டு வரும். பாஸ்தர் நல்ல வாழைப்பழம், அப்புறமா சோம்பு பொடி அதெல்லாம் எடுத்து தருவாங்க. அது நிறைய இருக்கும். ஆனா நான் அது பெருசா அனுபவிச்சதே கிடையாது. ஏன்னா எங்க வீட்டுல எங்க அப்பா அம்மா 2 பேரும் யாரும் வரோம் உடனே கொடுத்துருவாங்க. ஆனா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கல்யாணம் ஆன பிறகு ஒரு 6 வருஷம், சாரி 6-7 மாசம் கழிச்சு புரிஞ்சு கொண்டேன், என் வாழ்க்கையில எங்க அப்பா அம்மா மற்றவங்களுக்கு எடுத்து கொடுத்ததை காட்டிலும் எனக்கு கொடுத்தது வந்து பெஸ்டா தான் இருந்துச்சு. ஆனா என்கிட்ட இருந்து நிறைய விஷயத்தை எடுத்து கொடுத்துருக்குறாங்க. எனக்கு செலவிட டேனி மேல சொன்னாக்கா டேனி மேல பொறாமப்படலாம். என்கிட்ட கூட எங்க அப்பா அந்த அளவுக்கு பேச மாட்டாரு. அவங்ககிட்ட மொக்க போட்டு இருப்பாரு. நைட்லாம் என்கிட்ட பேசவே மாட்டாரு. அதிகபட்சம் கிளம்பு பிரசங்கம் பாட்டு எடுத்துரு பார்த்து, நீ சாரி பிரசங்கம் பண்ணல, நீ பார்த்துக்கோ, சண்டே மார்னிங் வந்து இதை பார்த்துக்கோ, நீ பார்த்துக்கோ, அவ்வளவுதான். இதுதான் எங்களுடைய கான்வர்சேஷன். ஆனா பெஸ்ட் எனக்கு கிடைச்சிருக்கு. ஏன்? அன்பு. இன்னைக்கு குடும்பங்கள்ல இந்த அன்புன்றது அப்படியே குறைஞ்சு போச்சு. அப்பா அம்மாங்களோட சாரி கணவன் மனைவிக்குள்ள அன்பு அப்படியே குறைஞ்சு போச்சு. அன்புன்றதும் இப்போ எப்படி ஆயிடுச்சுனாக்கா ரொம்ப எவ்வளவு தூர வெளிப்படுத்துறோமோ அந்த அன்பு. டெய்லி போயிட்டு ஒரு 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 சவரெல்லாம் தேவையில்ல, 1 கிராம் நீங்க கோல்டு வாங்கி கொடுங்க, நீங்க என்ன அன்பா சொல்லிட்டு ஊரெல்லாம் சொல்லிடுவேன், உலகம் எங்கும் பறைசாற்றுவேன் அடிச்சு தள்ளுவாங்க. ஆனா உண்மையா நேசித்து அவர்களுக்காக நீங்க ஜெபம் பண்றது அவங்களால, அவங்க வந்து அதை ரொம்ப யோசிச்சு பாருங்க. உங்களுடைய மனைவியுடைய அல்லது கணவனுடைய அல்லது பிள்ளைகளுடைய பிறந்த நாளுக்கு எனக்கு என்னப்பா கிஃப்ட், உனக்காக நான் 1 மணி நேரம் ஜெபம் பண்ண போறேன்ப்பா. ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது, அவங்க கல்யாணம் அண்ணான்னு கூப்பிடுறாங்க. அதுல கல்யாணத்துக்கு என்ன பண்ண போறீங்க? உனக்காக ஒரு நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்றோமா? சீ, அதெல்லாம் வேணாம். அன்பு இப்போ என்ன கொடுக்கிறோன்றது ஆயிடுச்சுல. நம்ம வாழ்க்கையில எல்லாத்தையும் பணத்துல வச்சு மதிப்பிடுற அளவுக்கு பணம் பெருசாயிடுச்சு. சமாதானத்தை பணம் தான் அளக்குது. நம்ம தான் பணத்தை என்றும் அளக்குறோம் நினைக்காதுங்க. பணம் தான் நம்மளை அளக்குது, நம்மளை எண்ணுது. உங்க சமாதானத்தை பணம் தான் அளக்குது, எண்ணுது. நிம்மதியே பணம் தான் அளக்குது, எண்ணுது. உங்களுடைய வாழ்க்கையே பணம் தான்.
அதை பத்தி தான் சொல்றாரு. பணம் இருக்கிறது நல்லது இல்ல, பணம் அழகா பாக்கெட்ல இருக்கிறது மிக நல்லது. எங்க இங்க யார் இருக்கா? இங்க யார் இருக்கா? மனைவி இருக்கிறார். அம்மா இல்லையா? இங்க மனைவி இருக்கிறார். கணவன் எங்க இருக்கிறாரு? இங்க இருக்கிறாரு. பணம் எங்க இருக்குது? இங்க இருக்குது. ஆனா என்னைக்கு இங்க இருக்கிற பணம் இங்க வருதோ அன்னைக்கு மனைவிகளே புரிஞ்சு கொள்ளுங்க, அன்னைக்கு உங்கள் மேல பணம் தான் இன்வெஸ்ட் தமிழ் சொன்னீங்க, முதலீடாக கொடுக்கப்படுகிறது. உங்களுடைய அன்புக்கும் பாசத்திற்கும் அளப்பது பணம் அல்ல, அன்பையும் பாசத்தையும் அளப்பது தேவனுடைய கிருபை. இதை விட நீங்க ஏன் நான் இதை இவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணி சொல்றேன்னாக்கா, ஏன் இதை இவ்வளோ நான் ஆணித்தரமா சொல்றேன்னு சொன்னால், இன்றைக்கு கிருபையை நியாயப்பிரமாணமா ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு, மாற்றி அமைத்துடுச்சு. அன்பை சட்டங்கள் மாற்றிடுச்சு. எப்படி நீ இதை செஞ்சு கொடுத்தா அதை செய்வோம். அன்பு எப்படி ஆயிடுச்சு? அன்புக்கு நிபந்தனை அற்றது. ஆனா இக்காலத்துல அன்புக்கு நிபந்தனை வந்துடுச்சு. நீ இப்படி இருந்து நான் இதை செஞ்சனாக்க நான் பண்றேன்ப்பா. கேள்விப்படும் போது நீ வேற போட்டா என்ன பண்றப்பா? நான் வரப்பா, நான் செய்யறப்பா. வேற போட்டா நான் செய்ய முடியாதுப்பா. இயேசு கிறிஸ்து ரொம்ப அழகா சொல்றாரு, இங்க இல்ல அங்க எழுதப்பட்டதுக்காக சந்தோஷப்படுங்க. இங்க இல்ல அங்க எங்க ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டது. அப்போ எனக்கு சொல்றேன், அன்பு ரொம்ப எவ்வளவுக்கு எவ்வளவு அன்பு கேவலம் போயிடுச்சுன்னா, இன்னைக்கு அநேக திருமணங்கள்ல நான் பார்க்கிறேன். எனக்கு பிறகு வந்த திருமணம், எனக்கு முன்பான திருமணம், அநேக திருமணம் நான் பார்த்து கொண்டு அநேக பெரியவர்களையும் பார்க்கிறேன், என் வயசுலையும் பார்க்கிறேன், கீழானையும் பார்க்கிறேன். திருமணம் எல்லாருமே அந்த திருமணம் சரி, குழந்தை பேராலும் சரி, மற்றெல்லாம் கருதி எல்லாம் அந்த ஒரு நாள் பூர்த்தாயிடுச்சு. இன்னைக்கு அந்த ஒரு நாள் அப்படியே இல்ல, அந்த ஒரு நாள் மட்டும் தான் எல்லாரும் போட்டோ எடுப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த கல்யாணத்துல இப்ப இக்காலத்து கல்யாணங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா, ஆமா இக்காலத்து கல்யாணம் பாத்தீங்கன்னாக்கா கேமராமேனோட நிறைய பேர் முன்னாடி நின்றுப்பாங்க. இவங்க பிஜி ஸ்ரீராம் என்னது பயங்கரமான போட்டோகிராஃபர்ஸ் என்னது நின்றுப்பாங்க. நான் சொல்றேன், எழுதி கொடுக்குறேன், ஒரு மாசத்துக்கு மேல அந்த போட்டோ அந்த மொபைல் இருக்காது. என்ன பண்ணுவாங்க தெரியுமா? போட்டோ எடுப்பாங்களா, அது இருக்கும், அதை ஃபேஸ்புக்ல இல்ல வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல டிபில போடுவாங்களா, அது ஒரு நாள் இருந்து அது காணா போயிடும். அப்புறம் இருக்கும் இருக்கும். அப்புறமா நம்ம வேற கல்யாணம் போய் வேற போட்டோ எடுப்போம், இல்ல வேற என்ன போய் வேற போட்டோ எடுப்போம். நான் 3 ஆடெல்லாம் போட்டோ எடுப்போம். எல்லாத்தையும் வீடியோ வரும். பாஸ்டர் 4 வீடியோ அனுப்புவாரு, பாஸ்டர் வசனம் அனுப்புவாரு, நான் ஒரு இமேஜ் அனுப்புவேன். இதெல்லாம் என்ன பண்ண மெமரி ஃபுல்லா ஆகிற டைம்ல கல்யாணம் முடிஞ்சிச்சு, டெலீட், அவ்வளவுதான். இல்ல, அன்பு என்பது மொபைல்ல கிடையாது, அன்பு என்பது பணத்துல கிடையாது, அன்பு என்பது உலகத்தின் எந்த பொருளையும் கிடையாது. அன்பு என்பது தேவனுடைய கிருபையினாலே, அவருடைய வசனத்தினாலே எனக்கு உண்டாகிறது. வசனத்துலதான் அன்பை தேட முடியும், வசனத்துலதான் அன்பை பார்க்க முடியும், வசனத்துலதான் அன்பை உணர முடியும். இதுக்கு மேல நீங்க ஒரு அன்பை உணர்வே என்று சொன்னால், அது வேதாகமத்தின் வார்த்தையிலே அது மாயமான அன்பா இருக்கும். என்னுடைய வாழ்க்கையில கிருபை, அன்பு, தேவனுடைய அன்பின் மூலமாக நான் கீழ்ப்படுகிறவனாக, இணங்குகிறவனாக, அவரோடு இணைக்கப்பட்டவனாக, வில்லிங்னஸோட நான் விட்டு கொடுக்கிறவனாக, எப்படி அவருடைய அப்பா அப்படிங்கிற ஒரு அன்புல கீழ்ப்படுகிற ஒரு கீழ்ப்படுதல், அந்த அன்புல வர கீழ்ப்படுதல். என் அப்பா என்ன எப்பவுமே என்னை கைவிட மாட்டாங்கிற ஒரு நம்பிக்கையில வர கீழ்ப்படுதல். அப்பா என்ன எனக்கு சொன்னாலும் அதை செய்வாருங்கிற விசுவாசத்தை வரக்கூடிய ஒரு கீழ்ப்படுதல் அன்பினால் வருகிறது. முதலாவதாக பார்க்கும் பொழுது கீழ்ப்படிதல், அது தேவனுடைய தயவுள்ள சுத்தம். இரண்டாவதாக கீழ்ப்படிதல், அது உங்களுடைய அன்பு. மூன்றாவதாக கீழ்ப்படிதல் அப்படின்னு பார்க்கும்போது, அதை செய்கிறவளா இருந்தால் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அதை செய்கிறவளா இருந்தால் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். யாக்கோபு 1 அதிகாரம்
19ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம் என்று சொன்னால், யாக்கோபு 1ஆம் அதிகாரம், யாக்கோபின் நிருபம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்களேன். ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. இந்த யாக்கோபு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அப்போஸ்தலர், ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு அப்போஸ்தலர். என்று சொன்னால் இவர் அப்படியே சொல்லலாம், மூஞ்சி நேரம் அடிச்சு பேசுறாங்க, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்காரு. இவருடைய அப்போஸ்தலனாகிய பவுலை போலோ, யோவானை போலோ, பேதுருவை போலோ அப்படியே லைட்டா சிரிச்சுக்கிட்டு, அப்படியே சந்தோஷமா, அப்படியே ஹாப்பியா, அப்படியே ரொம்ப அப்படிலாம் ஒரு அனுகூலமான ஒரு சூழ்நிலை, அனுகூலமான வார்த்தையில அப்படியே குத்தாம கொடையாம அப்படிலாம் பேச மாட்டாரு. இவர் அப்படியே ராவா, எப்படி ராவான அப்படி புரிச்சுப்பீங்க. இப்போ கேரட்னா உங்களுக்கு அந்த வெங்காயம் போட்டு, சரி கடுகு போட்டு எண்ணெய் போட்டு வெங்காயம், எண்ணெய் போட்டு கடுகு போட்டு வெங்காயம் போட்டு கேரட் போட்டு அப்படிலாம் தர மாட்டாரு. கேரட் அப்படியே தந்துடுவாரு, நீயா உச்சி நீயா சாப்பிடு. ஏன்னா அது ரொம்ப ராவா இருக்கும். இவருடைய இந்த நீங்க யாக்கோபு நிருபத்தை வாசித்து பார்த்தா கூட உங்களுக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய முக்கியத்துவத்தை குறித்து நீங்க புரிந்து கொள்ளலாம். கிறிஸ்தவன் எப்படியா இருக்க வேண்டும் என்பதை குறித்து நீங்க நல்லா புரிஞ்சுக்கலாம். அதுல பார்த்தீங்கன்னாக்கா இந்த 19ஆம் வசனத்தை சொல்றாரு, ஆகையால் பிரியமான சகோதரரை யாவரும் கேட்கிறதுக்கு தீவிரமாயும், be quick to hear. ஆண்டவர் பேசுகிறத உடனே கேட்டு அத லேட் பண்ணக்கூடாது. ஆண்டவர் பேசுற காலையில் சொன்ன அந்த ஆவியானவருடைய நட்ஜஸ், ஆவியானவருடைய தொடுதல், ஆவியானவருடைய அந்த சின்ன சின்ன சின்னங்கள் நமக்கு தெரியுதா, உடனே அதை கேட்டிருக்கும். இது உபாகம் 6:1 சொல்றாரு, ஹியர் ஓ இஸ்ரேல், இஸ்ரவேலே கேளும், தேவனாகிய கர்த்தர் அது கேள், ஷெம்மா கேள் என்று சொன்னால் நீ அதுக்கு செவி கொடுத்து அதை கீழ்ப்படிவதற்காக இதயத்தை பக்குவப்படுத்த வேண்டும். கேட்கிறதற்கு தீவிரமாயும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கேட்கிற அனுபவமே கிடையாது தெரியுமா? மனுஷனுக்கும் கேட்க மாட்டோம், ஆண்டவருக்கும் கேட்க மாட்டோம். எத்தனை பேர் நீங்க உங்க குடும்பத்துல, உங்களுடைய சூழ்நிலை, உங்க ஆபீஸ்ல என்ன பேசுறாங்கன்னு புரிஞ்சுக்காம சண்டை போடுறீங்க? கணவன் ஏதோ சொல்ல வந்திருப்பாரு, நீ நான் வேலையில பார்த்தேன், ஒரு லேடி இருந்துச்சு. என்னது லேடியா? லேடி எடுத்து என்ன பேசுறதுக்கு, லேடி கிட்ட என்ன இல்ல, அவர் அதை சொல்ல வரல. எத்தனை பேர் நம்ம சண்டை போட்டிருக்கோம். நான் இருக்கேன், நீங்க இருக்கீங்க தெரியல, நீங்க ரொம்ப நல்லவனா இருக்கலாம், ரொம்ப கெட்டவனா இருக்கலாம். நிறைய சமயத்தை என்னன்னு புரிஞ்சுக்காமலே தூக்கி விட்டுருவோம், என்னன்னு தெரிஞ்சுக்காமலே அது சண்டை வந்து, என்னன்னு தெரிஞ்சாமலே கோபித்து கொடுக்குது. கேட்கறதுக்கு நம்மளுக்கு மைண்டே கிடையாது, பேசுகிறதை கேட்கறதுக்கான ஒரு பொறுமையும் கிடையாது, அதை கேட்கணும், அப்படி கேட்கணும் அப்படிங்கிற ஒரு தீவிரமும் கிடையாது. போன் எடுத்தாலே போதும், நம்ம என்ன காட்டுறோம் சொல்லிட்டு அப்படி வச்சிருது. அவங்க என்ன சொல்றாங்க கேட்கறதே கிடையாது. சொல்றாரு, பேசுகிறதற்கு பொறுமையாய். ஆண்டுடைய வசனம் கேட்ட உடனே தீவிரமா எடுத்துக்கொள்ளும் அல்லது சீக்கிரமா எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் அதுக்கு ரியாக்ட் பண்றது இருக்குல்ல, அதுக்கா நீங்க ரியாக்ட் பண்ற விஷயம், அதுக்கு நீங்க மறுவத்துவம் கொடுக்கிற விஷயம் கொஞ்சம் பொறுமையா கேர்ஃபுல்லா பதில் சொல்லணும். கொஞ்சம் பொறுமையா கேர்ஃபுல்லா பதில் சொல்ல வேண்டும். ஏன்னு சொன்னால் பேதுரு இருக்காரு, மத்தேயு 16ஆம் அதிகாரத்துல பேதுரு இருக்காரு, ரொம்ப நல்ல மனுஷன். நல்ல 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று சொல்லக்கூடிய ஒரு மிக தெளிவான இயேசு கிறிஸ்துவனுடைய கால வரையறையை அவர் பேசுகிறார். அவர் பேசி முடித்த பின்பு என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, கொஞ்ச நேரம் கழிச்சு இயேசு கிறிஸ்துவனுடைய பாடையும் மரணத்தையும் பற்றி பேசுறார். கேட்கிறது தீவிரமா இருந்தவன் அதுக்கு மறு உத்தரவு கொடுக்கறதுக்கு பொறுமையா இருந்திருக்கணும். பொறுமையா இல்ல, உடனே அடிச்சு விட்டாங்க. என்னது? ஆண்டவரே உங்க நடக்கூடாது, ஆண்டவரே நீங்க நடத்தினா அவ்வளவுதான் ஆண்டவரே, போச்சு ஆண்டவர். உடனே அவர் சொல்றாரு, எப்படின்னா போய் சாப்பிட்டேன். தேவனுக்குரியவர்களை யோசிக்க, மனுஷனுக்குரிய சிந்திக்கிறேன், மாம்சத்துக்கு சிந்திக்கிறேன். ஓ, ரியாக்ட் பண்றதுக்கு மிக பொறுமையா இருப்பது மிக அவசியம். ஆண்டு வசனம் கேட்ட உடனே அதை பற்றி, அதான் சங்கீதம் 1ஆம் சங்கீதம் சொல்லப்பட்டிருது, அதை இரவும் பகலும் தியானித்து
அதன் மேல் தியானமா இருக்கிற மனுஷன் அதை பொறுமையா அதை அசை போடணும். அந்த சின்ன வயசுல சொல்லுவாங்க, எங்க ஸ்கூல்ல எல்லாம் சொல்லுவாங்க, ஸ்கூல் டீச்சர்ஸ் காலேஜ் டீச்சர்ஸ் டீச் பண்றாங்களா, டீச் பண்ண உடனே அதை என்ன பண்ணுங்க, எல்லாம் கேட்டுக்கோங்க, வீட்டுல போய் அதை அசை போடுங்க. பைபிள் ஸ்டடியில கேட்ட ஒரு கேள்வி, குட் ஃப்ரைடே அன்னைக்கு பைபிள் ஸ்டடி வந்தவங்க சொல்லாதுங்க, மற்றவங்க சொல்லுங்க. குட் ஃப்ரைடே பெரிய வெள்ளி அன்றைக்கு சரியாக 10:50 நினைக்கிறேன், 10:50, அது 10:45 10:50 ஊழியக்காரர் அதாவது ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி 2019 வருஷம் நம்பர் 2 அலெக்ஸ் நகர் பீகாலி மாதவரம் சென்னையில் உள்ள பிலதெல்பியா ஜெபவீடு திருச்சபையிலே பாஸ்டர் ஜே டேவிட்கரன் அவர்கள் 10:45 10:50 ஒரு அதிகாரத்தை கொடுத்து படிக்க சொன்னார். என்ன அதிகாரம்? வராதவங்க சொல்லுங்க. காலையில் என்ன அதிகாரம் படிச்சோம்? காலையில் அதிகாரம் படிச்சோம் சர்ச்சில்? சங்கீதம் ஒரு அதிகாரம் படிச்சோம். என்ன அதிகாரம் படிச்சோம் சார்? சங்கீதம் ஒரு சங்கீதம் 45 வருஷம் 57 இல்ல 45 தான். போன வாரம் நான் சங்கீதம் படிச்சோம். நல்ல சங்கீதம், நல்ல வசனம் படிச்சோம். 100 வெரி குட். சோ எதுக்கு சொல்றேன்? அப்போ என்ன படிக்க சொன்னாங்க? எபிரேயர் 10ஆம் அதிகாரம். கண்டிப்பா வாசிங்க, நல்லா புரிஞ்சுக்கலாம். அப்போ இங்க சொல்றாரு, கோபிக்கிறதுக்கு தாமதமா இருக்க வேண்டும், அதுக்கு ரியாக்ட் பண்றது ரெண்டுமே ஒரே இதுதான். பேசுகிறதுக்கு பொறுமை, கோபிக்கு தாமதம், ரெண்டும் ஒரே வார்த்தையை குறித்து அங்க பேசுகிறார். என்னவென்று சொன்னால், நீங்கள் ஜாக்கிரதையாக கேட்டு ஜாக்கிரதையாக அதுக்கு ரியாக்ட் பண்ண முடியாது ஆண்டவருக்கு பேசுறாரு. என்னன்னாக்கா, இந்த சரீரமானது மாம்சமானது ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக பட்டுன்னு நோன்னு சொல்லுவோம். சரீரமானது தேவனுடைய வார்த்தைக்கு எவ்வளவு சீக்கிரம் முடியாது நெகட்டிவ் ரெஸ்பான்சஸ், நேர்மறையான பதில்களை எதிர்மறையான பதில்களை கொடுக்கிறதாய் காணப்படும். 21ஆம் வசனத்திலே, ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாயிருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். முதலாவதாக எதையோ ஒண்ணு எடுக்க சொல்றாரு. என்னது? எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும். ஓகே, இந்த ஹார்ட்டை பத்தி பேசுறாரு. இந்த புதிய இருதயத்தை என்ன செய்கிறது, என்ன பண்ணுதுனாக்கா, ஆண்டவராக நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ரட்சிக்கப்பட்ட மாத்திரத்தில் தேவன் உங்களுக்கு புதிய இருதயத்தை தருகிறார். அந்த புதிய இருதயம் ஒரு சில நாட்களுக்கு, ஒரு சில வருடங்களுக்கு, ஒரு சில காலங்களுக்கு பிறகு என்ன நடக்குது என்று சொன்னால், அதிலே அழுக்கும் கொடிய துர்க்குணமும் அதை மறைத்து போடுகிறது. ஹார்ட் அட்டாக் வரதுக்கு கொலஸ்ட்ரால் என்ன பண்ணுவோம்? காட்ட முடியும். அது என்ன பண்ணுவோம்? அதை கிளியர் பண்ணும். அதை கிளியர் பண்ண வேண்டும் என்று சொன்னால் என்ன பண்ணும்? அதை எடுத்து போடுங்க. ஏன்னாக்கா இருதயத்துக்கு தேவன் உங்களுக்கு கொடுத்த புதிய இருதயத்துக்கு, புதிய ஆவிக்கு, புதிய வாழ்க்கைக்கு அதிகமான உணர்வு இருக்கிறபடினாலே அது கீழ்ப்படியும்படியாக அவைகளை ஒழித்து விடுங்க. 21ஆம் வசனம் மறுபடியும் வாசிக்கிறேன். எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்து விட்டு என்ன பண்ணும்? உள்ளத்தில் நாட்டப்பட்டதாய் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை இருக்கிற வசனத்தை God accept it. அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏன்னா இந்த வசனத்துல சமாதானம் இருக்குது, வசனத்துல சந்தோஷம் இருக்குது, வசனத்துல நிம்மதி இருக்குது, வசனத்துல தேவனுடைய சித்தம் வெளிப்படுத்துகிறதா இருக்குது. வசனம் என்னை தேவனுடைய வார்த்தைக்கு தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராக என்னை வழிநடத்துகிறதா இருக்குது, என் குடும்பத்தை வழிநடத்துகிறதா இருக்குது. 22ஆம் வசனத்துல, அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவளாய் மாத்திரமல்ல அதுபடி செய்கிறவளாயிருங்கள். ஆண்டவர் கீழ்ப்படிதல் சொன்ன முதலாவதாக கீழ்ப்படிதல் என்னென்ன? அது தேவனுடைய தயவுள்ள சித்தத்தை என் வாழ்க்கையில் செயல்படுத்துகிறதா இருக்கிறது. இரண்டாவதாக கீழ்ப்படிதல் என்றால் என்ன? அது நான் தேவன் மேல் எவ்வளவு அன்பு கூறுகிறேன் என்பதை காண்பிக்கிறதா இருக்கிறது. மூன்றாவது கீழ்ப்படிந்தால் நான் என்னத்தை செய்கிறேன்னு முக்கியம். திருவசனத்தின்படி செய்கிறேனா? அதுக்கு பிறகு ஆசீர்வாதம் வரும். திருவசனத்தின்படி செய்கிறவளாய் நீங்க என்ன பண்ணுங்க? இருங்க. 23ஆம் வசனத்துல என்னத்திலானெனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போன உடனே தன் சாயல் என்னது என்பதை மறந்து விடுவான். ஆண்டவர் வசனத்து மூலமாக எனக்கு ஒரு மிரர் கொடுக்கிறார், எனக்கு ஒரு
கண்ணாடியை கொடுக்கிறார். இந்த கண்ணாடிக்கு இந்த வசனத்தை பார்த்துட்டு வாசித்துட்டு அல்லது தரிசிக்கிற வசனத்தை கேட்டுட்டு அதை நான் ஏற்றுக்கொண்டு கடைபிடித்து கீழ்ப்படிந்து தியானிக்காமல் இருப்பேன் என்று சொன்னால் இந்த கண்ணாடியை பார்த்துட்டு போய்விடுற சாதாரண சுபாவ குணமுள்ள மனிதனை போல காணப்படுவேன். அவன் என்ன பண்ணுவான்? அவன் தன்னைத்தான் பார்ப்பான், தன் முகத்தை பார்ப்பான். ஆனா பார்த்து விட்டு அவ்விடம் விட்டு போன உடனே தன் சாயல் இனத்தை மறந்து விடுவான். தன் சாயல் இனத்தை மறந்து விடுவான். அப்போ தேவனுடைய வசனத்தை கேட்கிற நீங்களும் நானும் அதை ஏற்றுக்கொண்டு அதுக்கு கீழ்ப்படிந்து அதற்கு செவி கொடுத்து அதை வாழ்க்கையில் அபியாசிக்கவில்லை என்று சொன்னால் சுபாவ மனுஷனை ஆண்டவருக்கு ஒரு புதிய சுபாவத்தை தந்திருக்கிறார், புதிய ஆவியை தந்திருக்கிறார். இதை எல்லாவற்றையும் கீழ்ப்படிதல் இல்லை என்று சொன்னால் இது மறுபடியுமாக ஜென்ம சுபாவத்துக்கு நேராக என்னை வழி நடத்தும். அதான் கீழ்ப்படிதல் ரொம்ப ஜாக்கிரதையான ஒரு விஷயம். மறுபடியும் சொல்றேன், கீழ்ப்படிதல் தேவ வசனத்துக்கு கீழ்ப்படிதல் வாசிக்கும் போதோ கேட்கும் போதோ பார்க்கும் போதோ எனக்கு கீழ்ப்படிதல் என்கிற விஷயம் அங்கு செயல்படுத்தப்படவில்லை என்று சொன்னால் அங்க என்ன நடக்கும்னாக்கா தேவன் எனக்கு கொடுத்த புதிய இருதயத்தையும் புதிய ஆவியும் புதிய ஜீவனையும் நான் மறுதலிக்கிறவனாய் காணப்படுவேன். அதற்காக நான் என்ன பண்ணணும்? 25ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு, சுவாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து. வசனத்தை சுயாதீன பிரமாணம் அப்படின்னா உங்களை விடுதலையாக்கக்கூடிய ஒரு பிரமாணம், நியாய பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கக்கூடிய ஒரு பிரமாணம், தீமையான செயலிருந்து ஆகிய பிரமாணத்தை விடுதலையாக்கக்கூடிய ஒரு பிரமாணம். இந்த பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல், கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாயிருந்து தன் செய்கையில் பாக்கியமாக இருப்பான். ஓகே, இப்போ நான் இதில் கேட்கணும் என்று சொல்லுகிறார். இதை கேட்கவில்லை என்று சொன்னால் எனக்கு தேவன் கொடுத்த புதிய அனுபவத்தை புதிய சுபாவத்தை நான் மறுதலிக்கிறவனாய் காணப்படுவேன். அப்படி இராமல் நான் இதை கேட்பேன் என்று சொன்னால் என்ன நடக்கும்? நான் அதை உற்று பார்த்து, அதாவது சுயாதீன பூர்ண பிரமாணத்தை நான் உற்று முழுமையாக விடுதலை ஆகக்கூடிய ஒரு பிரமாணத்தை வசனத்தை அதை உற்று பார்த்து அதில் நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்காமல் இருப்பான். அப்போஸ்தலனாகிய யாக்கோபு மிக தெளிவாக சொல்கிறார், கேட்கிறதை மறக்காமல் இருக்க வேண்டும். ஏன்? எப்போ நீங்க கேட்கிறதை மறக்க மாட்டீங்க? அதுக்கு நீங்க கீழ்ப்படியும் பொழுது. எப்போ நீங்க கேட்கிறத மறக்க மாட்டீங்க? அதில் நீங்கள் நிலைத்திருக்கும் பொழுது. எப்போ நீங்க கேட்கிறதை மறக்க மாட்டீங்க? அதனால நீங்க ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கும் போது. கடைசியா சொல்றாரு, தன் செய்கையில் பாக்கியவானா இருப்பான். அப்படின்னா ஆங்கிலத்துல he will be blessed, ஆசீர்வதிக்கப்பட்டனா இருப்பான். கர்த்தர் ஆசீர்வாதத்தின் ஜீவனையும் ஒருவனது மூலமாய் கட்டளையிடுகிறார். இன்றைய மாலை வேளையில் சொல்லுகிற ஒரு காரியம் என்று சொன்னால், நீங்கள் கீழ்ப்படிந்து அதை கேட்டு அதில் நிலைத்திருந்து அதன்படி நடந்தால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள். இப்படிதான் நீங்க புதிய உடன்படிக்கையின் வாயிலாக கீழ்ப்படிதலை புரிஞ்சுக்கணும். புதிய உடன்படிக்கையின் வாயிலாக கீழ்ப்படிதல் கடினமான விஷயம் இல்ல. என்னுடைய நுகத்தை அவர் எடுத்துக்கொண்டு அவருடைய நுகத்தை பாரம் அல்லாத லகுவான நுகத்தை எனக்கு தந்து அந்த சிலுவை சுமந்து கொண்டு அவருக்கு பின்னாக என்னை நடந்து செல்லும்படியாக அழைத்திருக்கிற தேவன் எனக்கு ஒரு அழகான ஒரு ஆசீர்வாதத்தையும் இதற்கும் வைத்திருக்கிறார். நீங்க பார்த்திருப்பீங்க, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, நீங்க சபைக்கு வருவதா சொல்கிற ஒரு காரியம் என்று சொன்னால், நீங்க அநேக சமயம் தேவனுடைய சமூகத்துல தேவனுடைய வார்த்தையை கேட்கும்போது எனக்கு தான் அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருக்கும். இந்த வார்த்தை என்ன பார்த்து தான் வருது, இந்த வார்த்தை என் குடும்பத்துக்கு தான் வருது, இந்த வார்த்தை என் பிள்ளைக்கு தான் வருது, இந்த வார்த்தை எனக்கு தான் வருது அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ நீங்க இந்த கண்ணாடியை உற்று பார்க்குறீங்க. In other words, இன்னும் ஈஸியா புரிஞ்சுக்கணும்னாக்கா, நீங்க கீழ்ப்படியும் பொழுது இந்த வேதாகமத்தில் உங்களை பார்க்க முடியும். கீழ்ப்படியும் பொழுது வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நிலைத்திருந்து செவி கொடுத்து கனி கொடுக்கிற நம்மை இந்த வேதம் இல்லையே, இந்த வேதாகமத்தை பவுல் பேருங்கிறாங்க இல்ல, இந்த வேதாகம வார்த்தை மூலமா பரிசுத்தாவின் மூலமாக என்ன இதை பார்க்க முடியும். ஏன்னா எனக்கு இதனுடைய கண்ணாடியா இருக்குது. எப்போ நான் வேதாகமத்துல என்னை காண்கிறேனோ, எப்பொழுது நான் வேதாகமத்துல என்ன நான் தரிசிக்கிறேனோ, எப்பொழுது வேதாகமத்துல நான் என் முகத்தை நான் பார்க்கிறேனோ,
அன்னைக்குதான் நான் கீழ்ப்படுதலே சரியாயிற்று என்ற அர்த்தம். சூரியகாந்தி பூவை அறிந்திருப்பீங்க. உலகத்திலே நிறைய விதைகளை கொடுக்கக்கூடிய ஒரே பூல இருந்து ஒரு 100-200 விதை வரும்னாக்கா அது சூரியகாந்தி பூவா இருக்கிறது. அது ஏன் சூரியகாந்தி? சூரியத்தை காந்தத்தை போல ஃபாலோ பண்ணும். சூரியகாந்தி என்ன பண்ணும்? சூரியன் எப்பக்கம் இருக்கிறதோ, சன் SUN, சூரியன் எப்பக்கம் இருக்கிறதோ அந்த பக்கம் திரும்பும். தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நாம் SON, குமாரன் எப்பக்கம் இருக்கிறாரோ அந்த பக்கம் திரும்போது நான் கனி உள்ளவனாய் இருப்பேன். ஆக்சுவலி இது கனி என்பதை விட நீங்கள் விதைகள் உள்ளவராய் காணப்படுவீங்க. ஏன்னா கனி என்பது ஒன்று, விதை என்பது நிறைய. ஏன்னா ஒரு கனியில விதை இருக்கும், ஒரு விதை இருக்கலாம், ஒரு சில கனியில 10 விதை இருக்கலாம், ஒரு சில அநேக விதைகள் இருக்கலாம். ஒரு கனி என்பது ஒரு கனி தான் இது. ஆனா விதை என்பது ஒரு மரத்தை காண்பிக்கிறதா இருக்கு. ஒவ்வொரு விதையிலும் கர்த்தர் ஒவ்வொரு மரத்தையான வாழ்க்கையில சுவிசேஷம் பிரஸ்தாபிக்கப்படும் போது, வசனம் நிலைக்கப்பட்டிருக்கும் பொழுது, அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவர் நான் என்னுடைய முகத்தை, நான் என்னுடைய என்னுடைய குடும்பத்தை, நான் என்னுடைய வாழ்க்கையை, இந்த வேதாகமத்தை நான் பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாருனாக்கா இந்த காகிதத்தையும் என்னுடைய புதிய அனுபவத்தையும் புதிய வாழ்க்கையும் ஒன்று சேர்த்து இணைத்து என்னையும் இந்த வேதத்துக்கு பங்குள்ளவனாய் கர்த்தர் மாற்றி கொடுக்கிறார். அதனாலதான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல பெனடிக்ஷன் இருக்காது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாக அந்த இந்த வார்த்தை இருக்காது. ஏன்னாக்கா நானும் நீங்களும் அந்த ஆக்ட்ஸ், தமிழ்ல அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அப்படின்னு இருக்கும், ஆங்கிலத்துல ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல்ஸ். இந்த அப்போஸ்தலர்கள் என்ன செய்தார்கள், எப்படியாக நடந்தார்கள், அதில் நானும் நீங்களும் பங்குள்ளாய் இருக்கிறோம் என்று சொன்னால் அதில் நிலைத்திருக்க வேண்டும். அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையில் நிலைத்திருக்க வேண்டும். அதை நான் கூர்ந்து உற்று பார்த்து கவனிக்கும் பொழுது சுவாதீன பிரமாணமானது என்னை பூரணமாய் விடுதலையாக்கி என்னை ஆசீர்வதிக்கிறதாய் காணப்படுகிறதாகிறது. அப்போ நான் கேட்கிறனாய் அல்ல, அதை செய்கிறனாய் இருப்பேன் என்று சொன்னால் இதன் மூலமாக நான் ஆசீர்வதிக்கப்பட்டனாய் இருக்கிறேன். 3 முக்கிய காரியங்களை குறித்து இந்த நாள்ல நான் சொல்லியிருந்தேன். முதலாவதாக கீழ்ப்படிதல், தேவனுடைய தயவுள்ள சித்தம். அவர் என்ன யோசிச்சிருக்கிறார் என்பதை நான் புரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. அது அவருடைய வித்தானது எனக்குள்ளா இருக்கிறபடினாலே அது எனக்கு புரிய வைக்கும். இரண்டாவதாக கீழ்ப்படிதல் என்பது நான் அவர் மீது அன்பு கூர்ந்ததுனாலே நான் செய்கிற ஒரு விஷயம். நான் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாய் அன்பு கூறுகிறேனோ அவ்வளவு அதிகமாய் அவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன். கீழ்ப்படிதல் என்பது நான் அதை வெறும் கேட்கிறவன் இல்ல, வார்த்தையை அதுபடி செய்கிறனா இருக்கும் பொழுது சுவாதீன பூரண வருகக்கூடிய பாக்கியவான் என்கிற ஒரு அந்தஸ்தை, ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கட்டிடுவார். முழங்கால் படிடுவோம், ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போம் என்று சொன்ன பிரகாரமாக ஆண்டவரே கற்கீழ் மேல போகிறேன். ஆண்டவரே, வசனத்தை திருவசனத்தை கேட்கிறவளாய் அல்ல அப்பா, அதன்படி செய்யணும். ஆண்டவரே, நாங்கள் அதன்படி செய்யும் போது அதிகமாக பூரணமாக விடுதலையான ஒரு ஆசீர்வாதம் நாங்கள் பெற்றவர்களாய் காணப்படுவோம். ஆண்டவரே, இந்த கீழ்ப்படுதல் எப்படிதான் கீழ்ப்படினோம் இல்ல, கஷ்டப்பட்டு கடினப்பட்டு அப்படியே மனம் நொந்து அல்ல. ஆண்டவரே, நீங்க என் மேல வச்சு அன்பை நினைத்து நாங்கள் உண்மையில் அன்பு கூர்ந்து அன்பினாலே கீழ்ப்படின. ஆண்டவரே, இந்த கீழ்ப்படுதல் எப்படிதான் என்னால செய்ய முடியும் நினைச்சா ஆண்டவராகிய தேவன் அதற்கும் ஒரு வழி தருகிறார். அப்பா, இது தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி ஆண்டவரே நீர் எங்களுக்குள்ளாக கிரியைகளை நடப்பிக்கிற தேவன். ஆண்டவரே, உங்களுடைய தயவுள்ள சித்தத்தின்படி ஆண்டவரே இந்த மாலை வெள்ள அப்பா வந்திருக்க ஒவ்வொரு தேவனுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே சோதரப்பா, ஆண்டவரே சோதரிக்கிற கர்த்தாவே சோதரப்பா, உங்களுடைய தயவுள்ள சித்தமானது ஆண்டவரே, உங்களுடைய தயவுள்ள சித்தம் ஆண்டவரே அவர்களுக்குள்ளாக விருப்பத்தையும் செய்கையும் தேவன் உண்டாக்குவீராக, நீர் உண்டாக்குவீராக. கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று அறிந்து அதை தியானித்து அதில் நிலைத்திருக்க கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. சகல துதி கனமாக ஒருவருக்கு செலுத்துகிறோம் இரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் பாராட்டு. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவன் அன்பும் பரிசுத்த ஆவியுடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் சமாதானம் நடத்துதலும் இன்றும் என்றும் சதா காலங்களும் அனைவரோடும் கூட இருப்பதாக.